சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போங்க, கூட்டிட்டு போங்க. வந்துட்டானுங்க லோன் வாங்குறதுக்கு. மிஸ்டர் வெங்கடேசன். சார் சார் சாரி ஃபார் த ட்ரபிள் சார். நீங்க உள்ள வாங்க சார். ஒரு நிமிஷம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஏன் அனுப்பிட்டீங்க? சார் அது ஒன்றும் இல்லை சார், நீங்க வாங்க சார். நில்லுங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? சார் அவங்க ஒரு மார்ட்கேஜ் லோன் கேட்டு வந்தாங்க சார். அந்த பொண்ணுக்கு ஏதோ ஊர்ல லேண்ட் பிரச்சனை இருக்கு போல இருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க கூட வந்த பையன் அவங்க வீட்டு பத்திரத்தை அவங்க அம்மாவுக்கே தெரியாம எடுத்துட்டு வந்து லோன் கொடுங்கன்னு கேட்குறான் சார். சார் அந்த அம்மாவும் வரமாட்டாங்களாமா, ஆனா லோன் மட்டும் வேணுமா. திருட்டு கையெழுத்து வேற போட்டிருக்கான் சார். கொஞ்சம் கூட சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சார். அதான் சார் வெளியில அனுப்பிவிட்டேன். லோன் எவ்வளோ கேட்டாங்க? 10 lakhs சார். அதுவும் கேஷா வேணுமாமா. எனக்கு எவ்வளோ லோன் கொடுக்குறீங்க? சார் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் லோன் சாங்ஷன் பண்ணியாச்சு சார். 1 கோடி ரூபாய் 10 லட்சம் வேணும், அதுவும் கேஷா. முடியுமா? ஓகே சார். ரெண்டு நாள்ல அந்த பணம் கிடைச்சிடாதான்னு எவ்வளவு ஏங்கிருப்போம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எத்தனை பேர்கிட்ட அசிங்கப்பட்டிருப்போம். எல்லாமே இதுக்காக தானங்க. பணம் கிடைக்கிற நேரத்துல ஏங்க இப்படி பண்ணீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. வீட்டு பத்திரத்தை அம்மாவுக்கு தெரியாம தானே எடுத்துட்டு வந்தீங்க. கேக்குறல்ல, முகத்தை பார்த்து பதில் சொல்லுங்க அன்பு. அம்மாவுக்கு தெரியாம தானே பத்திரத்தை எடுத்துட்டு வந்தீங்க. ஆமாங்க, அம்மாவுக்கு தெரியாம தான் பத்திரத்தை எடுத்துட்டு வந்தேன். போதுமா? ஏங்க ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? இந்த பணத்துக்காக நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுதுங்க. நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம ஃபோன் பண்ணி நீங்க ஏதாவது பண்ணுங்க அன்புன்னு என்ன கேட்கும்போது என்னால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? வேற வழி இல்லாம தான் இந்த முடிவுக்கு வந்தேன். பணத்தை கட்டி நிலத்தை மீட்டிட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அந்த பேங்க் மேனேஜர் வளரிட்டான். எனக்காக எம்புட்டும் நல்லது செஞ்சு போட்டீங்க. ஆனா இது வேணாம். என் குடும்பத்து மேலயோ என் மேலயோ நீங்க எம்புட்டு அக்கறையா இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்க குடும்பத்து மேலயோ உங்க மேலயோ எனக்கும் அக்கறை இருக்குது. ஏதேதோ சதி பண்ணி அந்த சுயம்புலிங்கம் என் குடும்பத்தை ஏற்கனவே நடுத்தெருவுக்கு கொண்டாந்துட்டான். இப்ப நடக்கிற சூழ்ச்சியில நாங்க இழக்கிறதுக்கு புதுசா எதுவும் இல்ல. ஆனா என்னால உங்க குடும்பத்துக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதை என்னால தாங்கிக்கிற முடியாது. எங்க அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. அதுக்குள்ள எங்க அம்மாவுக்கு தெரியாம நான் சமாளிச்சு மீட்டுருவேங்க. எனக்காக உங்க அம்மா கிட்ட போய் சொல்லி நீங்க ஊருக்கு வந்ததே போதும். மேல்கொண்டு எனக்காக நீங்க எதுவும் செய்ய வேணாம். நிலம் கையை விட்டு போகிறதே விதினா அப்படியே நடந்துட்டு போட்டோம். அதுக்காக ஒரு அம்மாவையும் பிள்ளையும் பிரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம். நீங்க போங்க. ஆனந்தி, ஆனந்தி, ஏங்க ஆனந்தி நில்லுங்க. எங்க எங்கங்க போறீங்க? ஏங்க இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்கு. அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ண வேண்டாமா? நீங்க வாங்க, வேற எங்கேயாவது போய் கேட்டு பாப்போம். வாங்க. போதும் அன்பு, என்னால முடியல. இதுக்கு மேலயும் நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. நீங்க போங்க, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். ஏங்க நீங்க தனியால என்னங்க பண்ணுவீங்க? தெரியல ஆனந்தி. அன்பு, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் போல இருக்கு. நான் இப்படியே ஹாஸ்டலுக்கு போய்க்கிறேன். என்னைய விடுங்க. அப்படிலாம் என்னால தனியா விட முடியாதுங்க. ஏங்க உங்க அப்பா பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், நான் பாத்துக்கிறேங்க. அன்பு, எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்பவே வீட்டுக்கு போய் அந்த பத்திரத்தை எடுத்த இடத்துலயே திரும்ப வச்சிருங்க. எனக்கு அதுவே வேணும். ஏங்க அதெல்லாம் நான் வச்சுக்கிறேங்க. இல்ல அன்பு, நீங்க பத்திரத்தை எடுத்த இடத்துலயே வச்சு போட்டு போறவ எனக்கு போன் பண்ணுங்க. அப்பதே நான் உங்ககிட்ட பேசுவேன். நீங்க போங்க. ஏங்க ஆனந்தி, ஆனந்தி.
அண்ணா அண்ணா நிறுத்துங்க. அண்ணா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. திரும்ப வீட்லயே விட்டுருங்க. நான் வெயிட் பண்றேன். என்ன வேலு, பணம் கிடைச்சதா? 7 லட்சம் கொடுத்தாங்க. வெறும் 7 லட்சம் தானா? என்ன வெறும் 7 லட்சமான்னு கேக்குற? என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? இரு இரு இரு, இப்ப எதுக்கு நீ ஓவரா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம 7 லட்சம்னு சும்மா கொடுக்கல, 10-11 லட்சம் ரூபாய் நகையை பேங்க்ல வச்சிருக்க. அந்த 7 லட்சத்தை திரும்ப கட்டி அந்த நகையை எப்படி மீட்க போறேன்னு முழிச்சிட்டு இருக்க. நீ 7 லட்சம் தானு சாதாரணமா கேக்குற? சும்மா நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ வா. இன்னைக்கு ஒரு நாள் இந்த பணம் நம்ம வீட்டில் இருக்கட்டும், நாளைக்கு போய் ஏஜென்சியில் கட்டிக்கலாம். கொஞ்சம் முகத்தை சந்தோஷமா தான் வச்சுக்கோ. ஏன் போங்கண்ணே.